இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இன்சியல் இல்ல, ஒரு தொகுதியை தண்ணியை நின்று ஜெயிச்சு காமிச்சிருங்க. ஆது வருஷம் ஆசில் விட்டு போயிடுறேன். திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு, திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்னு ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. உங்களுக்கு அப்ப எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க குடும்பத்தோட ஐடென்டிட்டிலையும் அண்ணா உருவாக்கக்கூடிய கட்சியிலையும் திமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்டு சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸும் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் கொடுப்போம், கரெக்டான டைம்ல கொடுப்போம். அப்ப இது புரட்சி இல்லையா? இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? சமூக நீதிக்கான புரட்சி எங்க? இந்த தொகுதியில இந்த ஜாதி அதிகமா இருப்பாங்க, அவனை வேட்பாளரா போடு. அப்படி யாராச்சும் தமிழ் வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்று இருக்காங்களா? சொல்லுங்க. இந்த தொகுதிக்கு 30 கோடி, ஒரு ஓட்டுக்கு 3000. ஒரு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தில் காசு கொடுத்திருப்பாங்களா? திமுக 3000 கொடுத்தா அதிமுக 1500 ரூபாய் கொடுத்தாங்க. இதே தொகுதியில 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். மக்கள் கூட்டணி நம்பவில்லை, நல்ல தலைவரை தேடினார்கள். இதுதான் தமிழ்நாடு. நான் எப்பவுமே சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு அரசியல் இயற்கையும் நேரமும் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்கும். அன்று அண்ணாவை உருவாக்கியது தமிழக மக்கள். யாரு ஒரு தலைமையை கடினமா அழுத்தம் கொடுத்தாங்களோ அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அண்ணாவை கையில எடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா உருவாக்குனாங்க. அண்ணாவுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் பொழுது எம்ஜிஆரை மக்கள் கையில எடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவ்வளவுதான், இனிமேல் நம்ம குடும்ப ஆட்சி தான் திரு கலைஞர் நினைக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களை கையில் எடுத்தாங்க தமிழக மக்கள். அதுக்கப்புறம் எங்களுடைய தலைவர் சி ஜோசப் விஜய்களை கையில் எடுத்துட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் இன்னும் 4 தேர்தல் தண்ணி மட்டும் தான் நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க.